அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தனிவட்டி சம்ஸ் 5 சம்ஸ் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே தனிவட்டி வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அசல் கொடுத்துட்டாங்க 17,800, மொத்த தொகை 19,936, வட்டி வீதம் 6% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சிக்கலாங்க. தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஐஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசல். மொத்த தொகை 19,936 மைனஸ் அசல் 17,800. இப்போ இதில் மைனஸ் போனால் நம்மளுக்கு வட்டி 2,136 கிடைக்கும். இப்போ தனிவட்டி ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ என்ன பண்ணலாம், ஐக்கு பதிலாக நம்ம 2,136 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு அசல் 17,800 இன்ட்டு என் அப்படியே வச்சுட்டு ஆர் 6%, 6 டிவைட் 100 போட்டாச்சு. இப்போது எண்ணை மட்டும் ரைட் சைடு வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கலாங்க. n ஈக்குவல் டு 2,136 பெருக்கல் 100 வகுத்தல் 17,800 பெருக்கல் 6 இருக்கும். இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிரும். மிச்சம் 2,136 வகுத்தல் 178 பெருக்கல் 6க்கும். இப்போது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 8 16, மிச்சம் 1, 9 18ங்க. 12 20, மிச்சம் 1, 6 12, மிச்சம் 1, 8 16. அப்புறம் நம்மளுக்கு 1068 வகுத்தல் 89 பெருக்கல் 6 வருங்க. இப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இது கேன்சல் பண்ணால் 3 2 6, 5 2 10, 3 2 6, 4 2 8. இப்போ மூணாவது வாய்ப்பாட்டில் அடித்தா 1 3 3, இங்கே 1 3 3ங்க, மிச்சம் 2 இருக்கும். 7 3 21, மிச்சம் 2, 8 2 16 வரும். இப்போது இது ரெண்டையுமே நம்ம வகுத்தா எண் 2 ஆண்டுகள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படி கேட்டிருக்காங்க. இப்போது அசல் 48,000, மொத்த தொகை 55,560. எண் 2 ஆண்டுகள் 3 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3 டிவைட் 12 போடணும். இப்போ பாருங்கள், 1 3 3, 4 3 12. அப்படின்னா 2 × 1/4 இருக்குங்களா. அப்படின்னா இப்போ பின்னா மாற்றணும் அப்படின்னா இது 2 பெருக்கணும். 4 2 8 ப்ளஸ் 1 9, 9/4 இயர்ஸ் அப்படின்னு போட்டாச்சுங்க. இப்போது ஐஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ மொத்த தொகை 55,560 மைனஸ் அசல் 48,000. ரெண்டையும் கழிச்சா நமக்கு வட்டி 7,560 கிடச்சிருக்குது. இப்போ வட்டி ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 போட்டு இப்போ ஐ 7,560 ஈக்குவல் டு பி 48,000 பெருக்கல் என் 9 பெருக்கல் 6 அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் 100 பெருக்கல் நம்ம எண் 9/4. அப்படின்னா 9 மேலே போட்டு இப்போ 4 கீழே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் 6 மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாங்க. அப்படின்னா 7,560 பெருக்கல் 100 பெருக்கல் 4 வகுத்தல் 48,000 பெருக்கல் 9 இருக்கும். இப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் ஆர் ஈக்குவல் டு 756 பெருக்கல் 4 வகுத்தல் 48 பெருக்கல் 9 இருக்குங்க. இப்போது 9 9, 8 9 72, மிச்சம் 3 இருக்குது. அப்புறம் 36, 1 9 9, 2 18, 3 27, 4 36ங்க. அப்படின்னா 84 பெருக்கல் 4 வகுத்தல் 48 இருக்கும். இப்போ இதை அடித்தா 1 நாள் 4, 1 நாள் 4, 2 நாள் 8, 12 இருக்கும். 1 12 12, 7 12 84. அப்போனா ஆரோட மதிப்பு 7%. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்.
ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை வந்து காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொத்த தொகை வந்து 17,000 வந்து கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் வந்து 12% சொல்லிட்டாங்க. எண் வந்து 3 ஆண்டுகள். தனி வட்டி ஈக்குவல் டு PNR/100. இப்போ மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து அசல் வந்து தெரியாது. அப்படின்னா வந்து இப்போ ஏஸ் ஈக்குவல் டு பி அப்படியே போட்டு இந்த ஐக்கு பதில் என்ன பண்ணலாங்க, நம்ம தனி வட்டி ஃபார்மில் போட்டுக்கலாம். நம்ம PNR/100 வந்து 100 போட்டாச்சு. இப்போ பிங்கிறது ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்படின்னா வெளியே எடுத்துகிட்டு 1 + NR/100 போட்டாச்சு. இப்போது ஏவோட மதிப்பு வந்து 17,000 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு பி அப்படியே போட்டுட்டு 1 + N வந்து 3 ஆண்டுகள். அப்படின்னா 3 பெருக்கல் R வந்து 12 டிவைட் வந்து 100. இப்போது 17,000 ஈக்குவல் டு பி இன்ட்டு, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாங்க. பண்ணால் வந்து கீழே டிவைட் வந்து 100 அப்படியே இருக்கும். ஒரு 100 வந்து 100 ப்ளஸ் இங்கே வந்து 12 3 வந்து 36 ப்ளஸ் 36 வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போது பி இன்ட்டு 100 பெருக்கல் 36 136 வகுத்தல் 100 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பியை மட்டும் வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கிட்டு இந்த 2 வேல்யூ வந்து நம்ம இங்கே கொண்டு வந்தால் எப்படி ஆகும்னா PC ஈக்குவல் டு 17,000 பெருக்கல் 100 வகுத்தல் 136 வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போது நம்ம இது ரெண்டையும் பெருக்கி இதை வகுத்தா நம்மளுக்கு வந்து அசல் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 12,500 வந்து நமக்கு கிடைக்கும். 4th சம். தனி வட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் இருமடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு அல்லது உயருவதற்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ எண் பாருங்கள், 10 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. அசல் மதிப்பு வந்து நம்ம அசல் மதிப்பு R எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. அப்போனா வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், ஒரு அசல் 10 ஆண்டு இருமடங்கு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இருமடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த தொகையாக நம்மளுக்கு இருக்குங்க. அப்போனா ஏஸ் ஈக்குவல் டு நம்ம 2P அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போனா இப்போ மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் நம்ம வந்து வட்டி வந்து எடுப்போம். அதே மாதிரி இதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலாக வந்து 2P வந்து போடலாங்க. ஈக்குவல் டு P + I அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஐயை மட்டும் வச்சுட்டு பியை வந்து இங்கே கொண்டு வந்தால் -P மாறும். அப்படின்னா I ஈக்குவல் டு 2P - P வந்து 2Pயில் ஒரு P போச்சுன்னா வந்து P கிடைக்கும். அப்படின்னா I ஈக்குவல் டு P அப்படி வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ தனி வட்டி ஃபார்மில் வந்து I ஈக்குவல் டு PNR/100 வந்து 100. இப்போ I ஈக்குவல் டு நம்ம பின்னு பார்த்தோம்னா ஐக்கு பதிலாக நம்ம P போட்டுக்கலாம். ஈக்குவல் டு P வந்து அப்படியே போட்டுக்கலாம். N வந்து 10 ஆண்டுகள். அப்படின்னா 10 பெருக்கல் R அப்படியே போட்டுக்கலாம். டிவைட் வந்து 100. இப்போ பாருங்கள், நம்ம R மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்படின்னா R ஈக்குவல் டு P இன்ட்டு 100 வகுத்தல் P இன்ட்டு வந்து 10 ஆகும். இப்போ இந்த P கேன்சல் ஆயிரும். 10ல் இந்த 0 இந்த போயிடும், மிச்சம் 10. இப்போ ஆரோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு. R ஈக்குவல் டு வந்து 10% கண்டுபிடிச்சாச்சு. இப்போது A ஈக்குவல் டு P + I அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து அந்த அசல் மும்மடங்காக மாறுவதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா A வந்து 3P அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு P + I. இப்போ I ஈக்குவல் டு 3P - P வருங்க. இப்போ 3Pயில் ஒரு P போச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து I ஈக்குவல் டு 2P அப்படின்னு வரும். இப்போ அதே மாதிரி நம்ம ஐக்கு பதிலாக வந்து அந்த 2P அப்படிங்கிற போட்டுக்கலாம். ஈக்குவல் டு P இன்ட்டு N வந்து தெரியாதுங்க. அப்புறம் N அப்படியே போட்டுட்டு R வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு 10% அப்படின்ட்டு அப்புறம் 10 டிவைட் 100 போட்டாச்சு. இப்போது N மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் N ஈக்குவல் டு 2P இன்ட்டு 100 வகுத்தல் P இன்ட்டு 100 வந்து மாறும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிருங்க. இந்த P வந்து போயிடும். அப்படின்னா 2 × 10 அப்படின்னா நமக்கு வந்து N வந்து 20 இயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 5th சம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை வந்து ரூபாய் 5,000 வந்து கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி வந்து கேட்குறாங்க. இப்போ அசல் வந்து 4,500, மொத்த தொகை வந்து 5,000. இப்போது மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி அப்படின்னு போட்டோன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மொத்த தொகை தெரியும், அசல் தெரியும். அப்படின்னா ஐயை மட்டும் வச்சுட்டு
பியை வந்து இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் பியாக வருங்க. அப்போனா மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சா நமக்கு வந்து வட்டி வந்து 500 அப்படின்னு தடை வட்டி கிடச்சிருச்சு.